ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பன்னீர் பிரியாணி. ரொம்ப அருமையாக சூப்பராக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பன்னீர் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம வீட்டில் எப்பவுமே சாதம் உதிரி உதிராக வடித்து வச்சுருப்போம். அப்படி ரெடியாக இருந்தாலே போதும், நினச்ச உடனே டக்குன்னு இந்த பன்னீர் பிரியாணி செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி இது. இந்த பன்னீர் பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஆனியன் ரைத்தா கூட இந்த பன்னீர் பிரியாணி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? பன்னீர் பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு மிக்சி ஜாரில் 2 தக்காளி 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொருட்களையும் நான் அரைக்கிற பொருளோடையும் சேர்த்து அரைச்சிருவேன். அப்போ தான் சாப்பிடும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். 2 கிராம்பு 2 ஏலக்காய் கொஞ்சோண்டு பட்டை இது இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்ம அரைச்ச விழுதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த விழுதை பச்சை வடை போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இதை வதக்கும் போதே நல்லா வாசனை சூப்பராக இருக்குது. நல்லா சுருளை வதக்கிட்டு வந்துடுவோம். ஏதோ 2 நிமிஷம் மூடி வைக்கலாம், சீக்கிரம் வெந்துடும். மேலே செதறாமையும் இருக்கும். இப்போ திறந்து பார்க்கலாம். தண்ணியெல்லாம் குறைஞ்சிருச்சு, நல்லா வத்திடுச்சு. இப்போ இந்த விழுதோட நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்க்கலாம். கரம் மசாலா பொடி 1/4 ஸ்பூனு, மல்லிப்பொடி ஒரு 1/2 ஸ்பூனு, சீரகப்பொடி 1 ஸ்பூனு, மிளகாய் பொடி ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த எல்லா மசாலா பொடியும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இந்த மசாலா பொடியோட இது நல்லா வேகணும். இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்து இந்த விழுது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்தோடனே அடுத்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். இது வதங்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே ஒரு 10 முந்திரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தது நம்ம முந்திரி விழுதும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரிச் டேஸ்ட் கொடுக்கும் இது. கடைசியாக இந்த விழுதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா நம்ம இதை வதக்கியாச்சு. இப்போ கடைசியாக நம்ம பன்னீர் துண்டுகள் இதில் சேர்த்துக்கலாம். இதில் 200 கிராம் நான் பன்னீர் எடுத்திருக்கேன். இது சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் இதில் சேர்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ சாதத்தை உதிரி உதிராக வடித்து வச்சுருக்கோம். இந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் கலந்து விட்டுக்கப்புறம் வாசனைக்கு இதுக்கு மேலே 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சேர்த்து விட்டுட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட அப்படியே இதை கலந்து எடுத்துக்க வேண்டியது தான். நல்லா கலந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். கடைசியாக மல்லித்தழையை தூவிட்டு நம்ம அதை கலந்து விட்டு இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளுடைய பன்னீர் பிரியாணி ரெடி. உங்களுக்கு இந்த பன்னீர் பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.